நீ அழகா பாவாடை தாவணி போட்டு பயங்கர குலப்பெண் மாதிரி அழகா வந்திருக்க. கலா 40 வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா நடத்துனாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாருமே வந்திருந்தோம். டடான் டடான் டடான். மானாட மயிலாட மானாட மயிலாட சீசன் அப்பெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீங்களும் வளர்றது அது போக எத்தனையோ பேரை வளர்த்து விட்டு மக்கி கிழின்னு கீழ்ச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதனால உங்களுக்கு நான் மைண்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு மாவன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாஸ்டருக்கு. இது இருந்தா நான் வந்து 4-5 இட்லி சாப்பிடுவேன். ஓ மாஸ்டர், இது செம்ம. இது வர ஸ்மெல்லுக்கு நான் 10 சாப்பிடுவேன். உங்களை பண்ணலாம். Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetiக்கு நான் guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again. ஐயோ ஐயோ, இப்படி கலைச்சு போட்டு வச்சிருக்கதே வீட. பெரிய ஆள் வேற வராங்க இப்போ என் வீட்டுக்கு கெஸ்டா. இன்வைட் பண்ணும்போது தெரியலையா ஒழுங்கா வீடை வச்சுக்கணும்னு. அவங்க யாரு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அவங்க வாழ்க்கையிலயும் சரி ஒரு ஸ்டெப்பும் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறவங்க என் வீட்டுக்கு கெஸ்ட் அழைக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்க வேணாமா வீடெல்லாம். ஆக்சுவலி பெல் அடிச்சிருச்சு, அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க அவங்க யாருன்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கவா. அவங்கள வந்து நான் மாஸ்டர்னு தான் கூப்பிடுவேன், மேடம்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, அம்மான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அக்கான்னு கூப்பிட்டு வர வைக்க போகிறேன். கலாக்கா மாஸ்டர் பாக்குறதுல சந்தோஷமா இருக்கு. வாங்க வீட்டை மாஸ்டர். ஓகே மாஸ்டர், ஓரளவுக்கு நல்லா பேசுறேன்னா. வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஐ திங்க் சஞ்சீவ் தான் டிசைன். ஆமா மாஸ்டர். மாஸ்டர் வாங்க மாஸ்டர் வாங்க. ஐயோ வீட்டுக்கு வேற வந்திருக்கீங்க, எனக்கு கை கால் ஓடல. அது என்னன்னு தெரியல மாஸ்டர். எத்தனையோ உட்காருங்க. வீட்டுக்கு வந்து எத்தனையோ பேரை வந்து நான் கெஸ்டா வர வச்சிருக்கேன். ஆனா நீங்க வரீங்கன்னா எனக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுது, நர்வஸ் ஆயிடுது. எப்போ நான் மாடர்ன் மெலடில அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த நர்வஸ் வந்து போக மாட்டேன். மரியாதை கரெக்ட் ரெஸ்பெக்ட். நீ அழகா பாவாடை தாவணி போட்டு பயங்கர குலப்பெண் மாதிரி அழகா வந்திருக்க. மாஸ்டர் சும்மா லைட்டா உங்களுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நீ அழகுதான். தேங்க் யூ பட் அழகா இருக்கு பாவாடை தாவணி. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். நான் ஃபேமிலில நீங்க நாளா ஒருத்தி இல்ல உங்களுக்கு. ஆமா மாஸ்டர் தேங்க் யூ. உங்களை வந்து மாஸ்டர்னு கூப்பிடணும்னு நான் நினைப்பேன். எப்பயும் மாஸ்டர் தான் கூப்பிடுவா, தான் பழகி இருக்கேன். பட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அக்கான்னு சொல்லி உங்க மேல அவ்வளோ அன்பு காட்டுறாங்களா, அதனால என்னையும் வந்து அக்கான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ண போறேன். அக்காவே கூப்பிடு, அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸ். ஓகே ஓகே அக்கா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக வந்து கலா 40 வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடத்துனாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த ஃபங்க்ஷனில். அந்த கலா 40ன்றது ஒரு இட்ஸ் அன் எமோஷன் மாதிரி இருந்தது அந்த ஈவெண்ட்டே. ஏன்னா அந்த 40 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து நீங்கள் எல்லாரையும் வந்து நீங்களும் வளர்றது அது போக எத்தனையோ பேரை வளர்த்து விட்டு அந்த ஜேர்னியெல்லாம் எங்களுக்கு அன்றைக்கி ஸ்டேஜில் ஒருத்தராக ஏறி சொல்லும் போது எப்பா நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பிரமிச்சு போயிருந்தோம் மாஸ்டர். அந்த 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வந்து வேற லெவலில் வந்து அச்சீவ் பண்ணி நீங்கள். அப்படி இல்லை, ஆக்சுவலி 40 சொன்னது வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அது 40 வருஷம் எப்படி போச்சே தெரியல. கரெக்ட். ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே வேலைன்னு இருக்கறனால அந்த நாட்களை மறந்துடுறோம் நம்ம. இந்த நாள் இப்போ கூட இப்போ நான் ஏவிஎம் வழியாக வரும்போதும் இங்கே விஜயவாகினி இருந்தது, நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது எம்டி ரோடாக இருந்தது, இது விஜயா கார்டனாக இருந்தது, ஏவிஎம் இருந்தது. அப்படி இப்போ என்ன தெரியல, இன்னைக்கு நான் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தேன். அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மாற்றம். ஸோ அது உலகம் மாற நாமளும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். பல வருஷம் ஆகிட்டே இருக்கு. அது மைண்டு ஃபுல்லாக வேலையில் இருக்கிறனால வருஷங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. சூப்பர் மாஸ்டர். பட் அதுக்கு 40 இயர்ஸ் நான் அப்படி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக என்னோட குருநாதர், அதுக்கப்புறம் எனக்கு வளர்த்து விட்ட ஒரு காட்ஃபாதராக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டராக இருக்காலும், ப்ரொடியூசராக இருந்தாலும், ஆர்டிஸ்டாக இருந்தாலும், அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் மெயின் என்னோட குருநாதர் ரகு மாஸ்டரும், என்னோட மெயின் குருநாதர் கே பாலச்சந்தர் சார் அவர்கள். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. சூப்பர் மாஸ்டர். நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அதை பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது மெமரி வந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். டடான் டடான் டடான். மானாட மயிலாட சீசன் அப்பெல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஏன்னா நான் அதை வந்து பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்கணும். அது சீசன் 1 நினைக்கிறது. ஹிட்டு கொடுக்கறதுக்காக ரொம்ப டென்ஷனாக இருந்த டைம். அப்பெல்லாம் வந்து
ப்ரோக்ராம் பண்ணுறோம், அது ஹிட் ஆகுமோ அதெல்லாம் நினைப்பே கிடையாது. அதனால எனக்கு அது மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் மறக்க முடியாத, நான் எப்படி டான்ஸ் டைரக்டராக வந்து நான் பேர் புகழ் வாங்கினோன்னா அதே மாதிரி தான் மாநாடு மயிலாட எனக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்தது. அதுக்காக ஒரு சின்ன ஃபேன் என்னோட ரெக்வஸ்ட் இது. ஆலியா நீ இப்போ நீ வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க இந்த ஆங்கரிங் வந்து சும்மா கிளிட்டு அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்? ஆலியா நீ பண்ணுற ப்ரோக்ராம் வந்து சும்மா கிழின்னு கீச்சு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்த போட்டோ காமிக்கிறேன் நான் மாஸ்டர். இது வந்து ரீசெண்டாக எடுத்தது தான். ரீசெண்டாக எடுத்ததா? ரீசெண்டாக வந்து எங்கே எடுத்தது? மூலி வீட்டில் எடுத்தது. ரீசெண்டாக நீங்களும் எடுத்திருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து ரீசெண்டாக நாங்களும் எடுத்துட்டோம். ஆமாம், இது வந்து எல்லாம் என்னோட சிஸ்டர்ஸ் தான். சூப்பர். இவங்க தான் பெரிய கெட் டுகெதர் மாதிரி நடந்ததா? ரீசெண்ட் கெட் டுகெதர்னு அப்படி கிடையாது. திடீர்னு ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அம்மா டைம்ல வந்து அந்த கண்டிஷனுக்காகவே போவோம். உன் டியூட்டி என்ன, காலையில் நைட் ஆச்சு உன் டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சேருவோம். இப்போ எல்லாரும் தூரமாக இருக்கு. இப்போ நான் ஈசிஆரில் இருக்கேன், எல்லாரும் தூரமாக இருக்கேன்னு எப்பயாவது ஒரு ஓணம் டைமில் விஷு டைமில் சேருவோம் நம்ம. அதுவும் நான் ரொம்ப கஷ்டம் இப்போ சேர்றது, எல்லாமே நான் ட்ராவலில் இருக்கேன். அன்னைக்கு ஓணத்துக்கு தான் நாங்கள் சேர்ந்தோம். சேரும் போது அப்படி டக்குன்னு போட்டோம். சூப்பர். எப்பவுமே அந்த எடுக்கும் போது ஒரு வீட்டில் தான் எடுத்தது. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி ஃபோட்டோ எடுக்கும் போது நம்மலாம் வந்துட்டு அந்த செகண்ட் அந்த மெமரி பற்றி தெரியாது. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1 year or 2 years கழிச்சு பார்க்கும்போது நல்ல வேலை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோம், என்ன ஒரு மெமரி அப்படின்னு தோணும். ஆமா, இப்பதான் நீங்க ரீசெண்டா தான் யாரோ அமிச்சாங்க. யார் அமிச்சாங்க எனக்கு தெரியும். ஓகே, ரீசெண்டா பார்த்து என்னடா இந்த போட்டோ இப்படி வந்தது. எனக்கு நான் வந்து உங்களை இப்படி பார்த்ததே இல்லை. இப்படி பார்த்தா நான் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு இருக்கேன். எப்படி வந்துட்டு இது பண்றீங்க? என்னோட குருநாதர் ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய டைரக்டர். எல்லாரும் அவர்கிட்ட பேச பயப்படுவாங்க. நான் ரொம்ப ஜாலியா பேசுவேன், கலகலன்னு பேசுவாங்க. ஓகே மாஸ்டர், நெக்ஸ்ட் பிக்சர் எடுக்கிறேன். இது என் வீட்டுக்கே நீ வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. என்னன்னா நான் சொன்ன மாதிரி லேட் மேரேஜ், லேட் குழந்தை. அந்த குழந்தை மேலே நாங்கள் 2 பேருமே அப்படி ஒரு உயிரை வச்சுருக்கோம். அப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்காக ஆனந்த விகடனா ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக எடுக்கும் போது ஏதோ ஒரு இதுதான் பேப்பர். அப்போ அவங்க இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்பிச்சது. இதுதான் எல்லா இடத்துலையும் வந்து நான் வச்சுருப்பேன் நான். அண்ட் என் குழந்தை அது இப்போ வளர்ந்து காலேஜ் படிக்குதுன்னு சொல்லும்போது, மாஸ்டர் உங்கள் குழந்தைகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அவர் என்னடா படிக்க போகிறேன், காலேஜ் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன் நான். அவன் ஒன்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னமோ வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். அவன்கிட்ட ஒரு 5-10 minutes பேசின போது எனக்கு அவன் ஒரு பெரிய சூப்பர் சிங்கராகவும் இருக்கான். அது இல்லாமல் ரொம்ப படிக்கிறவனாகவும் இருக்கானா. அவன் என்னென்னமோ சொன்னான் படிப்பான். அவன் என்ன படிக்க போகிறான், என்ன ஃபியூச்சர் பிளான்? அவன் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறான். ஓகே, படித்து என்ன 4 years கழிச்சு ஃபாரின் போயிடுவான். பட் அவனுக்கு நம்மளாம் சினிமா தான் தெரியும், நம்ம சினிமாவை பார்ப்போம் ரசிப்போம். பட் அவன் வந்து பயங்கர இங்கிலீஷ் படம் பார்க்குறவன். நீ நம்ப மாட்டேன், 1973லேருந்து 2025 வரைக்கும் ரிவர்ஸில் ஆஸ்கர் அவார்ட் சொல்லுவான். ஆஸ்கர் அவார்ட் சொல்லுவான். இன் பிட்வீனில் வந்து இப்போ 1975 என்ன நடந்தது, 1985 என்ன நடந்தது, 1992 என்ன நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு மெமரி பவர் அவன் பயங்கரமா. அவ்வளோ எல்லா அவனையும் படித்து கற்றுக்கிட்டது அவன். நாங்கள் டிஸ்டர்ப் படின்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். அவனே எல்லாமே இப்போ நான் இல்லாத டைமில் வீட்டை டேக் கேர் பண்ணுறது. இப்போ அவன் தனியாக தான் தங்குறான். சென்னையாக இருந்தாலும் தனியாக தங்குறான், தனி ஃப்ளாட்டில் இருக்கான். அவனே நடந்து போவான், நடந்து வருவான். பட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணோட்டத்தில் தான் இருப்பேன். புரியுது. நீ வண்டி ஏறினா லைவ் லொக்கேஷன், அது நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. லைவ் லொக்கேஷன் போனேன். ஏன்னா நீ எங்கே வர எது. அது இப்போ ரீசெண்டாக கூட அவன் கார் வாங்கி கொடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதனால தான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் எங்கேயும் போகாமல் அவனை டிரைவிங் கற்றுக்கிட்டான். பட் கூட கொஞ்சம் நம்மளுடைய சிட்டியில் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாச்சு. சூப்பர். ஸோ ஓட்டிட்டா. என்ன கார் மாஸ்டர் வாங்கி கொடுத்தீங்க? அது பயங்கரமே தெரியும். ஆமா, பட் இப்போ இங்க பாக்குறேன். தார் ராக் சூப்பர் மாஸ்டர். அது எல்லாருக்கும் ஃபேவரட் வேற. அவர் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹாப்பி ஆயிட்டாரா? பயங்கர அவன் காமிக்க மாட்டான் என்னை மாதிரியே. ஓகே, வாடா போலாம், எங்க கார் வாங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது. நேரா அம்மா மார்க் வந்ததுமா, என்னடா 100க்கு 91. என்னடா 91க்கு இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறேன். பார்த்தா நாங்கள் பக்கத்து ரூமில் வந்து மகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி ஆண் குதிப்பான், நான் இங்கே ஆண் குதிப்பேன். இவர் தேட்டர் ரூமில் வந்து ஓகே வை அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஃபஸ்ட் செமிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டமான செமிஸ்டர்லாம் அங்கே அவங்க காலேஜில் டீம்லாம் சொன்னாங்க, இவன் எப்படி படிக்க போகிறான்னு வந்து. ஆமாம் மார்க் வந்துருச்சு, மார்க் அனுப்புடா வாட்ஸ்அப்பில். எங்கள் 3 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் எல்லாம் A+, A+, A+.
ஒரு இதில் 0 வந்தது. நான் படித்தா நம்மளுக்கு தெரியும் 0 மீனிங். ஏய் ஏன்டா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? இல்லை இப்போ அதில் ஒன்றுமே இல்லையே. 0னா அவுட்ஸ்டாண்டிங்காடா? அவுட்ஸ்டாண்டிங். ஓ பார்த்தா மேக்ஸில் அவுட்ஸ்டாண்டிங். பார்த்தா அந்த ரூமில் அவர் குதிக்கிறார், இந்த ரூமில் குதிக்கிறேன். நீ குதிச்சா என்ன குதிக்காட்டி என்ன சொல்லிட்டு அவன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே அவன் வந்து கூலாக எடுத்துப்பான் தவிர எதுவுமே பெரிய அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஒரு விஷயமும் இல்லை. அம்மா இன்னைக்கு வந்து நான் இது அந்த இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பண்ணேன் சொன்னேன். ஏய் என்கிட்ட சொல்லாதடா, பயோமெடிக்கல் சயின்ஸ் வேற இல்லை, அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் கட்டாது மட்டனா அது பண்ண இது சொல்லாதடா அப்படின்னு கூலாக எடுத்துப்பான். பயங்கர கான்ஃபிடென்ட் ஆசி. கோவமே வராது. ஆனால் கோவம் வந்துச்சு நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தப்புனு என்ன போ அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் கோவப்பட மாட்டான். 2 பேர் மேலேயும் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும். சூப்பர் மாஸ்டர். இப்போ வந்து மாஸ்டர் நீங்கள் வந்து செமையாக சமைப்பீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஓரளவுக்கு உங்களவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு பாதிக்கா சமைக்க தெரியும். அப்படின்றதுனால உங்களுக்கு என்னோட ஃபேவரட் பிளேஸான கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச சமைச்சு தரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போகலாமா? மாஸ்டர் எப்படி இருக்கு என்னோட கிச்சன்? ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா வச்சிருக்கேன். ஆமா, இது என்னோட நானே தான். என்ன நீங்க நம்புங்க, நானே தான். ஏதோ சந்தேகம் பாடம் கத்து கொடுத்துருக்கோம். அது உண்மைதான், நிஜமாவே மாஸ்டர். அவர் சொல்லி கொடுக்க நான் நல்லா க்ரூம் ஆகி என் கிச்சனை வந்து ரொம்ப பிரிட்டி கிச்சனா வச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து மாஸ்டர் பிரிட்டி கிச்சன் சொல்றதை விட இது பிரீத்தி கிச்சன்னே சொல்லலாம் மாஸ்டர். ஏன்னா ஃபுல்லா வந்து பிரீத்தி கிச்சன் அப்ளைன்சஸ் தான் என் ஃபுல் கிச்சனுமே. கேஸ் ஸ்டவ்ல இருந்து மிக்சில இருந்து வெட் கிரைண்டர்ல இருந்து எல்லாமே. ஏன்னா ஈஸி, சேஃப், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் கிச்சனுக்கு தேவை. ஆமாம், அதனால நான் வந்து பிரீத்தி கிச்சன் அப்ளைன்சஸே ஃபுல் கிச்சன் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல இட்லி சமைச்சு தரணும்னு, உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னு சொன்னீங்களே, அதனால் உங்களுக்கு நான் மைண்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு மாவை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாஸ்டர். மாவா? ஆமாம். எந்த கடையில் வாங்கினேன்? என்னது கடையில் வாங்கினதா? மாஸ்டர் உங்கள் ஸ்டூடெண்ட் நான் தப்பு செய்வேனா? அந்த மாதிரி கடையில் வாங்கல, நானே அரைச்சது இது. ஆமாம், வீட்லேயே அரைச்சேன். இருங்க நான் ஃபஸ்ட்டு இட்லி செஞ்சு தரேன், அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி என் சமையல் டேலண்ட்டை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுங்க. நான் இட்லி சாப்பிட்டவ, ஓகே, இட்லி பேர் உள்ளவ, அதனால் நீ எப்படி பண்ணுறேன்? ஓகே, கவலையே படாதீங்க, தைரியமாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லை, இட்லிக்கு நான் மேட்சிங்காக ஸ்டூ சமைக்கவா? ஓ, ஸ்டூ பிடிக்கும்ல உங்களுக்கு? எப்படி தெரியும் நான் ஸ்டூ ரொம்ப பிடிக்கும்னு? உங்களை தான் எல்லா இடத்துலையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேனே. ஓகே, இப்போ நான் இட்லி ஊற்றிட போகிறேன். இதுக்கு தான் எப்பவுமே ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு வேணுன்றது. எஸ், கரெக்ட். எஸ், சூப்பராக போட்டேன். எஸ் மாஸ்டர். திரும்ப வை. ஆமாம், தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால் இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இட்லி ரெடி ஆகிடும். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே ஸ்டூ இதோ நான் பண்ணிடுறேன் மாஸ்டர். ஐயோ, ஸ்டூக்கு என்ன பண்ணுறது மாஸ்டர்? இதோ பாத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு. எப்பவுமே நான் சமைச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது தான், ஆனால் உங்களோட அந்த சமையல் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டூக்கு மட்டும் ஏதாவது லைட்டாக எனக்கு பண்ணி தரீங்களா? சிம்பிள் மேட்ரு தான். ஸ்டூ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஒரே ஒன்று தேங்காய் பால் எடுத்து வைக்கலாம், அவ்வளோதான். தவிர ரொம்ப ஈஸி, எண்ணெய் நிறைய இருக்காது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்திக்கு. இப்போ நீ கேரளாலாம் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா தேங்காய் எண்ணெய். ஸ்டூ ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தேங்காய் பால் குட் ஃபார் ஸ்டமக் ஆல்சோ, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒன்றும் இல்லை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்துக்கணும். ஓகே. தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனியாக பிரித்து வச்சிடணும். ஓகே. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிடணும். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மேட்டர். கருவேப்பிலை தனியாக வச்சிடணும். அடுப்பில் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு லைட்டாக தண்ணி போட்டு கொதிக்க வச்சிடும். ஓகே. எண்ணெயே கிடையாது, எண்ணெயே இல்லை. ஓகே. நல்லா கொதித்த உடனே நம்ம உருளைக்கிழங்கோட ஸ்மாஷ் இருக்குல்ல, அதை போட்டு கலக்கணும். லைட்டாக சால்ட்டு போட்டு, உனக்கு நம்மளுக்கு தேவை எவ்வளோ சால்ட் வேணுமோ போட்டு நல்லா கலக்கிட்டு, கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ லைட்டாக தண்ணி ஊற்றினா, ஏன்னா அந்த 2வது பால் இருக்குல்ல தேங்காய் பால், அதை ஊற்றிடணும். ஓகே. நல்லா கொதி வரும், அதுதான் அந்த ஸ்மெல் வரும், நல்லா இருக்கும். கொதி வந்த உடனே ஃபஸ்ட்டு தேங்காய் பால் போட்டு ஒரு கொதியிலேயே போட்டு கருவேப்பிலை போட்டு
தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாக ஊற்றிட்டு லாஸ்ட்டில் லெமன் அப்படி புழிஞ்சு வச்சுட்டானா ரெடி. என்ன மாஸ்டர் 2 நிமிஷத்துல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டு, நல்லதா உடம்பு ஹெல்த்தியும் கூட. சூப்பர் மாஸ்டர். ஆக்சுவலி இந்த டிஷ் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் நார்மலா? 2 நிமிஷம் தான். சூப்பர் மாஸ்டர். இப்போ ஆரம்பிச்சலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் என்ன வேணும்? ஒரு பேன் தரவா? அந்த பேன் மாஸ்டர் பேன் ரெடி. அழகா இருக்கு பேன். உங்க ஃபேன் ஆன நானும் ரெடி. 5 minutes later. ஓகே, நான் சொன்னல ஸ்டூ எல்லாம் பண்ணி இதை பண்ணிட்டேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. கேரட் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். கருவேப்பிலை பாரு, அந்த ஸ்மெல். ஆமா, அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ரேக்ரன்ஸே செமையா இருக்கு. இது இருந்தா நான் வந்து 4-5 இட்லி சாப்பிடுவேன். ஓ மாஸ்டர், இது செம்ம. இது வர ஸ்மெல்லுக்கு நான் 10 சாப்பிடுவேன். என்ன பண்ணலாம் தெரியுமா? மட்டன் ஸ்டூன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படியே மட்டனும் வச்சும் பண்ணலாம். ஓகே. அது மாதிரி இந்த ஸ்டூ வந்து எல்லாமே நான்வெஜ்ஜும் பண்ணலாம், வெஜிடேரியனும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சூப்பர். ஸோ அதனால இது வந்து பேர் ஸ்டூன்னு சொல்லி இப்போ நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஆசைப்பட்டது. ஓகே. வா மாஸ்டர், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இதுதான் டேஸ்ட். செம்மையா இருக்கு மாஸ்டர், நிஜமா. என்ன ஒரு டேஸ்ட். அந்த ஸ்டூன்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஓகே இன்னைக்கு ஒரு சாம்பார் சட்னி செஞ்சு மாஸ்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாரும் ஜனங்களுக்கு தெரியும் சாம்பார் சட்னி எல்லாம் ரொம்ப ஈஸி. ஆமா, ஆனா வந்துட்டு நீங்க இந்த ஸ்டூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத நான் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் செய்யணும்னு நினைச்சேன், நீங்களே செஞ்சு அது உங்களோட கைப்பக்குவத்தை செஞ்சு செம்மையா. கேரளால எல்லாருமே காலையில வந்து இடியாப்பம் ஸ்டூ, இட்லி ஸ்டூ அண்ட் ஆப்பம் ஸ்டூ எல்லாமே இதை வச்சு தான் சாப்பிடுவாங்க. சூப்பர். அண்ட் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூவில் நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெஜிடேரியன், மட்டன், சிக்கன், வாட் எவர் யூ லைக். அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். குட்டி இட்லி இருந்தால் தான் நிறைய சாப்பிட முடியும். சூப்பர். ஆனால் இட்லியும் நிஜமாவே வந்து இவ்வளோ சாஃப்டாக வரும் நான் நினச்சி பார்க்கல. நான் நீ எனக்கு சொல்லு, அது என்ன டிப்? இருங்க நான் டிப் சொல்லித்தரேன், அது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் நீங்கள் கேட்டிங்கல்ல இட்லி எப்படி சாஃப்டாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கல்ல, இதுக்கு காரணமே வந்து பிரீத்தியோட கேலக்ஸி வெட் கிரைண்டர். இதுதான் அதுக்கு காரணமே. எப்படி அந்த மாவு வந்து லம்ப் ஃப்ரீயா ஸ்மூத்தா சாஃப்டா இருந்ததுன்னு சொன்னீங்க, இதுல அரைச்சதுனால தான். ஓ, இதுல அரைச்சனால தான் வருமா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. இதுல மேம், இதுல வந்து யூ ஷேப்டு ராட் இருக்குல்ல, ஆமா. இதுல அரிசி, உளுந்து, இது எல்லாத்தையுமே செம்ம சாஃப்டா ஃபைனா அரைச்சிரும். பிரீத்தி தான் கொடுக்குது ஐடியா. ஐயோ, பட் பிரீத்தி நீ செலக்ட் பண்ணதுக்கு. ஆமா கரெக்ட். அப்ப அது என்னோட ஐடியா தானே. கரெக்ட். அப்பாடா, தேங்க் யூ. மாஸ்டர், நீங்களும் உங்க வீட்லயே வந்துட்டு இதே மாதிரி சாஃப்டா லம்ப் ஃப்ரீயான பேட்டர் வந்து கிடைக்கணும். நான் ஆல்ரெடி உங்களோட இட்லி மல்லிப்பூ மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்து உங்களுக்கு இந்த லம்ப் ஃப்ரீயா அந்த கட்டிலாம் இல்லாம மாவு வேணும்னா கண்டிப்பா மாஸ்டர் நீங்க இந்த பிரீத்தி கேலக்ஸி வெட் கிரைண்டரை உங்களுக்கு கன்ஃபார்மா ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரீத்தி கேலக்ஸி வெட் கிரைண்டர் தான் என்கிட்ட இருக்கு, என் வீட்டில் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வேற மிஷின்லலாம் பண்ணி இட்லி சரியா வரல, கட்டிக்கிட்டே இருந்தது. என்னடா இட்லி வந்து கல்லு மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் வந்து சொன்னாங்க இது வாங்கி பாருங்க. பார்த்த உடனே இப்போ எங்க வீட்ல டெய்லி எது இருக்கோ இல்லையோ இட்லி இருக்கும். ஓ சூப்பர் மாஸ்டர். இட்லி தான் நாங்க ரொம்ப ஃபேவரட். அதனால தான் இட்லி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் நீங்க சொல்றீங்களோ. சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சூப்பரான மொமெண்ட் கிரியேட் பண்ணி நீங்களே ஸ்டூ பண்ணி இதெல்லாம் ஐயோ என்னால நினைச்சு கூட பார்த்தது இல்லை மாஸ்டர் லைஃப்ல. எனக்கு நிஜமாவே உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் என் லைஃப்ல வந்ததுக்கு. பண்ணாலே அவங்க ஃபுல் நல்ல சமையல் ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ இட்லியே ரொம்ப அழகா பண்ணிட்டா, அது ரொம்ப விஷயம். இது வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம், அதனால நீ வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் அக்காஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நீயாச்சு சஞ்சீவோட எப்பயுமே இந்த அக்கா இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர், நம்ம இந்த இட்லியும் அந்த ஸ்டூவையும் அழகா லிவிங்ல போய் உட்காந்து பொறுமையா சாப்பிடுவோமா? எனக்கு இதான் இன்னைக்கு டின்னர் மாஸ்டர். நிஜமா லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு 2 நாளைக்கு இதை வச்சு சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லி தான் மெயின். இட்லி நல்லா இருந்தால் தான் ஸ்டூ நல்லா இருக்கும். அது உண்மை. ஏன்னா இட்லி எப்பவுமே ஹார்டாக இருந்தால் வந்து நம்ம என்ன சைடு டிஷ் தொட்டாலுமே ஹார்ட்னஸ் இருந்தால் நம்மளுக்கு எப்படி மாஸ்டர் இறங்கும். அது அப்படியே பூ மாதிரி இருந்தால் வந்து அப்படி தொட்டு அப்படியே இறங்கும் போது அப்படியே இல்லை. இட்லி ரொம்ப சாஃப்ட்டு, சின்னதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பெருசு பெருசாக வைப்பாங்க இட்லி, அது சாப்பிடவே முடியாது. குட்டி குட்டி இட்லினா நிறைய சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாஸ்டர். மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு வந்து இந்த டேவை மறக்கவே முடியாத டேவா நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க லைஃப்பில். தேங்க்ஸ் சஞ்சீவ் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் என்ன வாட்ஸ்அப்பில் அமிச்சா போதுமே என்ன. தேங்க்யூ. அண்ட் நல்லா வளரணும், இன்னும் நிறைய பண்ணணும்.
நான் பார்த்து அப்படி பிரமிச்சு பார்த்துருக்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பா மாஸ்டர் என்ன பிளஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து ஏன்னா 2 பேர்கிட்டயும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப சாஃப்ட், நேர்மையாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க். அதில் தான் நான் ரொம்ப அவங்க மேலே நான் வந்து அடிக்ட் ஆனேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் எப்படின்னா 2 பேரும் அந்த 24 hours அந்த துருன்னு இருக்கீங்களே அதுதான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய கவலைகள் நிறைய இருக்கும், ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். ஆனால் அது வெளியே வந்து காமிக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக இருக்கணும். அது உங்ககிட்டயும் இருக்கு, சஞ்சீவ்கிட்டயும் இருக்கு. தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் 2 குழந்தைங்களும் சரி, மாமியார் ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியும். இதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். பசங்களை நல்லா படிக்கவே, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ நிறைய பண்ணணும். நீங்க அவ்வளவு மோட்டிவேட் பண்றீங்க, என்ன மட்டும் இல்ல ஒரு வீடு எல்லாரையும் பத்தாது, பண்றீங்க. ஐயோ 10 வீடு வாங்கணும். ஐயோ ஓகே ஓகே மாஸ்டர். மாஸ்டர் இப்போ நீங்க இவ்ளோ எனக்கு அன்பு லவ் எவ்வளோ ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நாங்க பதிலுக்கு வந்து ஒரு சின்னதா கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் முக்கியமா பிரீத்தி இருக்காங்கல்ல, நீங்க வேற பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் தான் யூஸ் பண்றீங்க வீட்லன்றனால பிரீத்தியும் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேங்க்யூ. மாஸ்டர் பிரீத்தி வந்து உங்களுக்கு அவங்களோட ஃபுல் லவ்வோட ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பிரீத்தியோட மினி பிளெண்ட் மாஸ்டர், இது வந்து நியூ லான்ச் ஆயிருக்கு. இது எப்படின்னா வந்து நீங்க எங்க கேரி இப்போ ஷூட்டிங் போறீங்க அப்படி இப்படின்னா நீங்க எங்க வேணா இதை கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் ஈஸியா. இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு ஜூஸோ இல்ல ஸ்மூத்தியோ இல்ல மில்க் ஷேக்கு எல்லாமே உங்களுக்கு அரைச்சு கொடுத்துரும் இது ஈஸியா. சூப்பரா இருக்கும். ஆல்சோ இதுல நிஞ்சா பிளேட்ஸ் இருக்கு மாஸ்டர், அதனால நீங்க எவ்வளோ ஹார்டான விஷயமா இருந்தாலும் அது ஈஸியா அரைச்சி அது நல்ல ஃபைனான உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டர்ல லைக் ஸ்மூத்தான டெக்ஸ்டர் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை கன்சியூம் பண்ணுவோம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. அவங்க பிரீத்தி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இந்த பொங்கல் வந்து கலா மாஸ்டரோட பிரீத்தி எப்படி கொண்டாடணும்னு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி பிரீத்தி மக்கள் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து கலா மாஸ்டருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் இது பிரீத்தி பொங்கலா இருக்க போகுது. உங்களோட நியர்பைல எது இருந்தாலும் அதுக்கு உடனே போயிட்டு சிம்னி, கேஸ் ஸ்டவ், மிக்சர், கிரைண்டர் இந்த மாதிரி நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ மறக்காம போங்க, இப்பவே உடனே போங்க. இந்த பொங்கல் பிரீத்தி பொங்கல் மாஸ்டர். இந்த மாதிரி இன்னும் கிஃப்ட் எல்லாம் இருக்கு மாஸ்டர். அப்படியா? மாஸ்டர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் வந்து ஒரு பெஸ்ட் டிராவல் ஹாலிடே பார்ட்னரா இருப்பாங்க எல்லாருக்குமே. அவங்க வந்து உங்களோட ஹாலிடேஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவங்க உங்களுக்கான ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ். மாஸ்டர் சென்னையிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளினிக்காக இருக்க விகே அல்லூர் டெர்மா கிளினிக்லேருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்க டைம் இல்லைனால இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேர் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பிடிஎஸ் ப்ரௌனி இதை சொல்லி ஒரு ப்ரௌனி கிரியேட் பண்ண, அதை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அந்த ப்ரௌனி இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து வித்யுத் தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்றேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஒரு கிஃப்டோடு நிறுத்துவாங்க, ஆனால் நீங்கள் தான் நிறைய கிஃப்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ சஞ்சீவ் அண்ட் ஆலியா. எப்படி மக்களே, நான் சொன்ன மாதிரி சூப்பரான செலிபிரிட்டியை நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு இன்வைட் பண்ணி, அதுவும் நீங்கள் யார் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களையே நான் கூப்பிட்டு இறக்கிட்டேன், தட்டிட்டேன், தூக்கிட்டேன். எப்படி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இது பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங். அசோசியேட் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், விகே அல்லூர் டெர்மா கிளினிக் அண்ட் பிடிஎஸ் ப்ரௌனி தி சோல். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Allur Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again.